ஓகே டாக்டர். ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளத்தோட அதாவது டிஸ்கோட ப்ராப்ளத்தால உங்ககிட்ட வரும்போது, அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் எல்லாம் குடுக்குறீங்க? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, பொதுவா ஒரு 80 to 90% டிஸ்க் ப்ராப்ளம்ஸ் தானாவே சரியாயிடும். ஸோ நம்ம உடம்பே வந்து அந்த டிஸ்க்க வந்து ஸ்லோவா அரிச்சு, அந்த டிஸ்க் பல்ஜ கரைச்சிடும். ம்ஹ்ம். ஸோ அந்த தன்மை வந்து நம்ம பாடிக்கு இருக்கு. ஓகே. யங்கர் ஏஜ்ல இட்ஸ் ஈவன் பெட்டர். ஓல்டா ஆக ஆக கொஞ்சம் ஸ்லைட்டா அந்த ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தி ஆகலாம். ஸோ பொதுவா இந்த மாரி டிஸ்க் ப்ராப்ளமா வர்றவங்களுக்கு ஒரு 1 or 2 மந்த்ஸ் டைம் கொடுத்து அவங்களுக்கு ரெஸ்ட்டு, ஃபிசியோதெரப்பி, ட்ராக்ஷன் இந்த மாதிரி பல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஓகே. அதெல்லாம் ஃபஸ்ட் இனிஷியலாக ட்ரை பண்ணுவோம். இதெல்லாம் கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம். இந்த ட்ரீட்மெண்ட்டில் வேலை செய்யலைன்னா அடுத்த ஸ்டேஜ் தான் நம்ம சர்ஜரி பண்ணுவோம். ஓகே. ஸோ எடுத்த உடனே சர்ஜரி டிஸ்க் ப்ராப்ளம்ஸ்க்கு அவசியம் இல்லை. ம்ஹ்ம். ஸோ 80% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் கேன் பி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் கேன் இம்ப்ரூவ். ஓகே. அந்த 10 to 20% யாருக்கு சரி ஆகலையோ அவங்க தான் தே வில் ரிக்வயர் சர்ஜரி டு ஓகே. ரிமூவ் த டிஸ்க். ஓகே டாக்டர். அண்ட் இன்னொரு ஒரு நாலேட்ஜ் இருக்கு. அதாவது என்னன்னா, இந்த ஸ்பாண்டிலைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து மோஸ்ட்லி வந்து மென் அஃபெக்ட் பண்ணும். அண்ட் எஸ்பெஷலி ஆன் தி டீனேஜர்ஸ் அந்த இந்த 20s ஏஜ்ல வந்து மென்ன ரொம்பவே பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையா? இல்ல இல்லை, அது ஆக்சுவலாக உண்மை கிடையாது. ஓகே. ஸோ வந்து டிஸ்க் ப்ராப்ளம்ஸ் வந்து ஈக்குவலி மென் அண்ட் விமன் எஃபெக்ட் பண்ணணும். ம்ஹ்ம். இட் இஸ் ஆல் டு டூ வித் த லைஃப் ஸ்டைல், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஓகே. ஸோ பொதுவாக வந்து ஸ்பைனில் ப்ராப்ளம் ஒரு 40 வயசுக்கு மேலே தான் வரும். பட் நம்ம இப்போல்லாம் வி ஆர் சீயிங் தீஸ் ப்ராப்ளம்ஸ் இன் மச் மோர் யங்கர் பீப்புள். ஓகே. என்ன காரணம்னா இட்ஸ் ஆல் தி லைஃப் ஸ்டைல், ஒபிசிட்டி, நம்ம செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ், ஓகே. இதனால தான் நமக்கு வந்து ஏர்லியராக இப்போல்லாம் வருது. ஸோ 25-30 வயசுலேயே நிறைய பேருக்கு ஸ்பைனல் ப்ராப்ளம்ஸ் வருது. பட் ஜென்ரலி தீஸ் ப்ராப்ளம்ஸ் ஆர் ஈக்குவல் இன் மென் அண்ட் விமன் அண்ட் ஓகே. ஜென்ரலி தே ஸ்டார்ட் ஆஃப்டர் ஒரு 40 to 50 years of age. ஓகே. ஓகே டாக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ டிஸ்க் ப்ராப்ளமோட வந்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பட் ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட் அவங்க ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷனோட அவங்க லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணணுமா? இல்ல எந்தவித ப்ராப்ளமும் இல்லாம அவங்க யூசுவலா இருந்த மாதிரியே இருக்கலாமா? ஸோ டிஸ்க் ப்ராப்ளம் சர்ஜரிங்கிறது இப்போ வந்து இட்ஸ் அ வெரி காமன் சர்ஜரி. ஸ்பைன்லேயே ரொம்ப காமனாக பண்ணுற சர்ஜரி டிஸ்க் சர்ஜரி. ஸோ அந்த சர்ஜரி பண்ணால் பொதுவாக ஹாஸ்பிட்டலில் ஒரு 2 days to 3 days மேக்ஸிமம் இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து நார்மல் லைஃப் லீட் பண்ணலாம். நம்ம சர்ஜரி பண்ணுறது முக்கியமான காரணமே அவங்க வலிக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அந்த நிலைமைக்கு அவங்களை கொண்டு போகிறது தான் நம்மளோட மெயின் இன்டென்ஷன். ஆமா. ஸோ அவங்க வந்து சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமேட்டு தே கேன் ஸ்டில் கோ டு ஒர்க், தே கேன் ஸ்டில் டிரைவ் 2-wheeler or 4-wheeler, ஓகே. படி ஏறலாம், உட்காரலாம், எல்லா வேலைகளும் செய்யலாம். ஸோ தே கேன் பி அ நார்மல் பர்சன், தே கேன் கோ டு ஸ்போர்ட்ஸ், தே கேன் டேக் அப் ஆல் ஆக்டிவிட்டீஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே பிரபல கிரிக்கெட்டர்ஸ் கூட தே ஹவ் ஹேட் டிஸ்க் சர்ஜரி. அதுக்கப்புறமா அவங்க கிரிக்கெட் விளையாடி இருக்காங்க. ஸோ கண்டிப்பா. அதனால டிஸ்க் சர்ஜரிங்கிறதுனால இது பண்ண முடியாது, என்னால் என் லைஃபே போயிடும் மாறிடுங்கிறது ரொம்ப தவறான ஓகே. இன்ஃபர்மேஷன். ஓகே டாக்டர். இப்போ நேத்திய எபிசோட்லேயே நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, நம்ம டியூபர்குலோசிஸ் அதாவது பேக் போனில் வந்து டியூபர்குலோசிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அது ரொம்பவே வந்து ஒரு நியூ இன்ஃபர்மேஷனாக தான் இருந்திருக்கு. ஸோ அது எப்படி வருது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டிபி இஸ் அ வெரி காமன் இன்ஃபெக்ஷன். பட் டிபி வந்து ஒரு 20 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ இல்லை. பிகாஸ் ஆஃப் ஆர் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஆர் குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ இந்த மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் மோர் எஃபெக்டட் வித் டிபி. ஸோ அந்த டிபியில் என்ன வருதுன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்பைனில் இருக்கிற போன்ஸ் இன்வால்வ் ஆகலாம், ஸ்பைன் சைடில் இருக்கிற மசில்ஸ் இன்வால்வ் ஆகலாம். ஓகே. ஸோ அதில் வந்து டிபி கிருமிகள் போய் இட் ஃபார்ம்ஸ் அண்ட் கலெக்ஷன். அதனால அந்த போனை வந்து ஸ்லோவாக அது வந்து அரிச்சு எடுத்துரும். ஸோ அந்த அரிச்சு எடுக்கிறதுனால சிவியர் பெயின் இருக்கும். அப்புறம் அந்த எலும்பு கொலாப்ஸ் ஆகி அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பைனல் கார்டு போன்ஸ் எல்லாம் பெண்ட் ஆயிரும். ஸோ அதனால கால்லையும் பாதிப்பு ஏற்படலாம். ஸோ அது வந்து இட்ஸ் வெரி ரேர், ரொம்ப காமன் கிடையாது. பட் அதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு டிபின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா டிபி டேப்லெட்ஸு, மருந்து மாத்திரைகள்லாம் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் சில டைம் கொடுக்கணும். அது சாப்பிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே. பட் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்போது என்ன மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் இருக்கும் டாக்டர்? அவங்களுக்கும் இதே சிம்டம்ஸ் தான். சிவியர் பெயின் இருக்கலாம், ஓகே. காலில் வலி இருக்கலாம், சில டைம் வந்து ராத்திரி படுக்கிறப்பையும் அவங்களுக்கு வலி வரும். கூட வந்து அவங்களுக்கு தே மே ஹேவ் அதர் சிம்டம்ஸ் ஆஃப் டிபி லைக் இரும்பல், வெயிட் லாஸ், ஓகே. அப்புறம் நைட்டில் ஸ்வெட்டிங் வரலாம், நிறையா ஃபீவர் அடிக்கடி வரலாம். ஸோ இந்த மாதிரி டிபிக்கு உண்டான சிம்டம்ஸும் அவங்களுக்கு இருக்கும்.
சில டைம் டிபிக்கு உண்டான சிம்டம்ஸும் இல்லாமல் வெறும் ஸ்பைன் ப்ராப்ளம் மட்டும் கூட வரலாம். ஓகே. ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னென்ன மாதிரி இருக்கும் டாக்டர்? ஸோ இதுக்கு மெயின் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் வந்து டிபி மெடிசின்ஸ். ஓகே. ஸோ அதாவது அந்த எலும்பு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, இந்த எலும்பு எந்த அளவுக்கு அரிச்சிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட். சப்போஸ் அந்த எலும்பு ரொம்ப பாதிப்பு ஆகலை, பட் வெறும் இன்ஃபெக்ஷன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நம்ம வெறும் மருந்து மட்டும் கொடுத்து அவங்களுக்கு ஒரு பெல்ட்டு, பெட் ரெஸ்ட் இதெல்லாம் கொடுத்தோம்னா அந்த மருந்து வேலை செய்ய டிபி வில் கெட் கியூர்ட். பட் அந்த போன் வந்து ரொம்ப கொலாப்ஸ் ஆகி அந்த போனில் ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா அப்போ நம்ம வந்து வி ஹேவ் டு டூ சர்ஜரி. அந்த எலும்பை எடுத்துட்டு இல்லை அந்த இன்ஃபெக்ஷனை கிளியர் பண்ண ராடு, ஸ்க்ரூ, கேஜ் இதெல்லாம் வச்சு அந்த அந்த ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும். சர்ஜரியும் செஞ்சுட்டு டிபி மருந்தும் அவங்க சாப்பிடணும். ஓகே ஓகே டாக்டர். இப்போ ஒன்ஸ் இது கியூர் ஆயிடுச்சுன்னா அது திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? டிபி எப்போ வேணாலும் வரலாம். பட் ஒன்ஸ் நம்ம ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டோம்னா அது வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஓகே டாக்டர். இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்னு பார்த்தாலே வந்து ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட்டுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக சர்ஜரிக்கு தான் போகணும் பேக் போனுக்கு. பட் பேக் போனில் வந்து சர்ஜரி பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு ரிஸ்க்கான விஷயம். அண்ட் நிறைய மூட நம்பிக்கை இருக்குது. அதாவது பேக் போனில் ஒன்ஸ் சர்ஜரி பண்ணிட்டா அவ்வளோதான், த லைஃப் சர்வைவிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டம், அதுக்கப்புறம் வந்து உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் யூஸ்வலாக இருந்த மாதிரி இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. அது உண்மையா? அண்ட் சர்ஜரி பண்ணுறது வந்து அட்வைசபிளா டாக்டர்? இப்போ நீங்கள் மருத்துவத்தில் எடுத்துட்டிங்கன்னா சளி காய்ச்சல் வந்தால் நம்மளை யாரும் சர்ஜரி பண்ணிக்கோங்க அதில் சரியாகும்னு சொல்ல போகிறதில்ல. ஸோ அதே மாதிரி சில கார்டியாக்கில் ஹார்ட்டில் பிளாக் இருக்குதுன்னா இது வந்து மாத்திரை சாப்பிடுங்க சரியாகும்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு ஒரு சில சர்ஜரிஸ் தேவை. ஸோ அதே மாதிரி ஸ்பைன்லேயும் வந்து நம்ம சில ப்ராப்ளம்ஸை சர்ஜரியால் மட்டும்தான் க்யூர் பண்ண முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த சர்ஜரியில் ஸ்பைனில் சர்ஜரி பண்ணால் ஃபஸ்ட்டு இது சொல்லுங்கள், டாக்டர் இது பண்ணால் என்னால் பழையபடி இருக்க முடியுமா, மறுபடியும் நான் நடப்பேனா, படுத்த படுக்கை ஆயிடுவேனா, எங்கள் வீட்டில் இப்படி சொன்னாங்க, என் சொந்தக்காரங்க அப்படி சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு இன்வேரியபிளி 80% பேஷண்ட்ஸ் எங்கிட்ட அதை சொல்கிறது. அதை கிளியர் பண்ணுறது தான் இஸ் ஒன் ஆஃப் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜாப். ஸோ அதில் நான் என்ன பொதுவாக நான் சொல்கிறேன்னா, இப்போ ஸ்பைன் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் எனி அதர் ஆர்கன் மாதிரி இதுவும் ஒரு உறுப்பு தான். ஸோ இப்போ ஸ்பைனில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் ப்ராப்ளம் வரலாம், எலும்பு உடையலாம், ஸ்பாண்டலைட்டிஸ் வரலாம், ஸ்பைனல் கார்டில் அழுத்தம் வரலாம், டிபி, கேன்சர், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கும் விதவிதமான சர்ஜரிஸ் இருக்குது. ஸோ சில சர்ஜரி வந்து ஆர் வெரி மைனர் சர்ஜரி, சில சர்ஜரி ஆர் வெரி மேஜர் சர்ஜரி. இப்போ மைனர் சர்ஜரின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்ஜரியாகவும் பண்ணலாம், இல்லை இப்போ வந்து எண்டோஸ்கோப்பிக்காக சர்ஜரியும் பண்ணலாம். ஸோ நம்ம எப்படி லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி நம்ம மற்ற உறுப்புகளுக்கெல்லாம் பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்பைன்லேயும் எண்டோஸ்கோபிக் சர்ஜரி இருக்குது. ஸோ இந்த சர்ஜரிலாம் வந்து ஒரு 100 வருஷமாக இந்த சர்ஜரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த லாஸ்ட் 10 to 20 இயர்ஸில் நிறைய மெடிக்கல் அட்வான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ சர்ஜரி பண்ணுறப்ப நாங்கள் வந்து பொதுவாக வி கேன் டூ மானிட்டரிங். ஸோ ஸ்பைனல் கார்டில் எதாவது டேமேஜ் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணலாம். அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் அசிஸ்டட் சர்ஜரி இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் மூலிமா ரொம்ப கிளாரிட்டியாக சர்ஜரி பண்ணுறோமா, ஸ்பெசிஃபிக்காக சர்ஜரி இந்த இடத்துல தான் பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து வித் டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ் ஸ்பைன் சர்ஜரி இஸ் வெரி வெரி சேஃப். ஓகே. ஸோ ஸ்பைன் சர்ஜரியில் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி சர்ஜரி பண்ணுறோம். ஸோ நம்ம ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து முன்ன மாதிரி பெரிய பெரிய ஆப்ரேஷன்ஸ் கிடையாது. ஸோ சின்ன துவாரத்தில் சின்ன ஆப்ரேஷன் பண்ணலாம். ஸோ சர்ஜரி பண்ணோம்னா அவங்க பழையபடி they can go back to normal life. Thank you so much டாக்டர். நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம். ஓகே நேர்களே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் டிஸ்க் ப்ராப்ளம் அண்ட் டியூபர்குலோசிஸ் அண்ட் ஸ்பைனில் பண்ணக்கூடிய சர்ஜரி பற்றின நிறைய விஷயங்கள் பார்த்தோம். நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஸ்பைனில் வரக்கூடிய இன்ஜுரிஸ் என்னென்ன, அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்னு பற்றி பேச போகிறாரு நம்ம டாக்டர். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். Until then, it's bye from ஐஸ்வர்யா.